தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். நம்முடைய அஞ்சல் எழுத்திற்கான தேர்வு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் எப்படி எந்த முறையிலே தேர்வு நடைபெறும் என்பதற்கான சரியான விளக்கங்கள் இதுவரை இல்லை. ஏதேனும் விளக்கம் வந்தால் உடனடியாக வகுப்பில் நாங்கள் கண்டிப்பாக தெரிவிப்போம். நிறைய நேரம் கிடைத்திருக்கிறது. அந்த கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தேர்விற்கு முழுமையாக உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நம்முடைய கணேஷ் அவர்கள் அஞ்சலகத்தில் இருக்கக்கூடிய வணிக பணிகளை பற்றி விளக்கமாக உங்களுக்கு பாடம் எடுப்பார். குட் ஈவினிங். இப்போ நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல பிசினஸ் சர்வீசஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னா லாஜிஸ்டிக் போர்ஸ் தனியா ஒரு கிளாஸா பார்த்தோம். அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய ஸ்பீடை தவிர மற்ற இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அஸ் யூஸ்வல் பிஃபோர் ஸ்டார்டிங் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க அஸ் யூஸ்வல் மெசேஜ்ல முடிந்த வரைக்கும் மெசேஜ்ல ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டைரக்ட் போஸ்ட் அப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இந்த டைரக்ட் போஸ்ட்ல மினிமம் எத்தனை டைரக்ட் போஸ்ட் நமக்கு கொடுக்கணும்? ஒரு ஆர்டர் அப்படின்னா எவ்வளவு டைரக்ட் போஸ்ட் நம்ம கொடுக்கணும்? ஓகே, ஓகே சார். எல்லாருமே மிக சரியான ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. 1000 நமக்கு மினிமம் கொடுக்கணும். ஓகே, இந்த ரேட்லாம் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு வேணா பார்த்துடலாம். ஓகே, இந்த டைரக்ட் போஸ்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சைஸுக்கு மேல இருக்கக்கூடாது? ஒரு சைஸ் இந்த சைஸுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, not exceed A3 size. ஓகே ஓகே, அது A3 சைஸ். கரெக்ட், வெரி குட். எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஸோ அடுத்து ஓகே, மீடியா போஸ்ட் கீழே இருக்கிற எதுல நம்ம பண்ண மாட்டோம்? ஒரு 4 ஆன்சர் நான் சொல்ல போறேன். அதுல எதுல நம்ம மீடியா போஸ்ட் பண்ண மாட்டோம்? ஓகே, போஸ்டல் ஸ்டேஷனரி, ஏ. பி லெட்டர் பாக்ஸ், சி எம்எம்எஸ் வேன்ஸ், டி டிஸ்பிளே போஸ்டர்ஸ், இ ஆல் ஆஃப் த எபோ. அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா எதை சொல்லணும், நம்ம எல்லா இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம். ஒரு ஆப்ஷனா நம்ம எடுக்க முடியல இல்லையா? அதனால ஆல் ஆஃப் தி எபோ. ஆல் ஆஃப் தி எபோ. யாரெல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களோ உடனே மியூட் போடுங்க. அதுதான் இருக்கிற சிக்கல். ஓகே, சரி, இது எல்லாமே ஏன்னா வேற ஏதாவது ஆப்ஷன், ஒரு ஆட் ஆப்ஷனா ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தா எந்த ஆப்ஷனுமே இல்லை. எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பண்றோம். ஸோ அதனால நம்ம கொடுக்கறது டக்குன்னு வரல. ஓகே, ஆல் ஆஃப் தி எபோ எல்லாமே நம்ம பண்றோம். இந்த இடத்துலையும் பண்றோம். ஓகே, இ போஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதா கேட்குற ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லலாம். நீங்க மீடியா போஸ்ட்ல போஸ்ட் கார்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா மினிமம் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கணும்? போஸ்ட் கார்டுல நாம ஆட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மினிமம் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கணும்? 1 lakh. 5 lakhs. 1 lakh. சார், முடிஞ்ச வரைக்கும் தெரியலனாலும் கூட மெசேஜ்ல ஆன்சர் பண்ண கத்துக்கோங்க சார். நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம். அதுவும் நீங்க இனிமேட்டு எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போய் எழுதணும். சார், எனக்கு ஏஜ் 50 ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, எனக்கு மெசேஜ் பண்ண தெரியல அப்படின்லாம் நாம இனிமேட்டு சொல்லவே கூடாது. நீங்க எக்ஸாமே போய் இப்ப ஆன்லைன்ல தான் போய் எழுதணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான்.
ஸோ அதனால மெசேஜ்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டைப் பண்ணி சொல்லுங்க. சார் எங்களுக்கு தேடணும் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த 3 கோடு மாதிரி இருக்கு, புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா இன்கால் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதுல இருக்கும். சரிங்களா, அதுல போடுங்க. நீங்க வந்து எல்லாரும் வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட் எப்படி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்குமே நீ போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கரெக்டாக கிளிக் பண்ண பழகணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும், ஏபிசின்னு. ஏக்கு கரெக்டாக ஆன்சர், சிக்கு மாற்றி பண்ணீங்கன்னா அப்புறம் அது போயிடும். ஸோ கரெக்டாக மவுஸ் பிடிச்சி கிளிக் பண்ணி கொண்டு வர மாதிரிலாம் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு புதுசாக தான் இருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம், அதாவது மாடல் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 5 lakhs அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். போஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் போஸ்ட் கார்ட்ஸ் வந்து ஆர்டர் வந்து கொடுத்தாதான் நாம வந்து அதை இது பண்ணிக்க முடியும், அலாட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு பிரிண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்து பார்த்தோம். நம்ம இது எங்க பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிற இடத்துல. அது எந்த ஊர்ல இருக்கு? ஹைதராபாத். ஓகே, குட். ஸோ கரெக்ட் தான். ஓகே, ஓகே. கமிஷன் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா போஸ்ட்ல வந்து ரெஜிஸ்டர்டு ஏஜென்சியா இருந்தாங்கன்னா, நீங்க வந்து 3 ஆன்சருமே ஒரே ஆன்சர்ல ஒரே மெசேஜ்ல கொடுங்க. ரெஜிஸ்டர்டா ஏஜென்சியா இருந்தாங்கன்னா எவ்வளோ, அன்ரிஜிஸ்டர்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளோ, இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ, டேஸ் கமா டேஸ் கமா டேஸ். நான் சொன்ன ஆர்டர்ல, ஏன்னா 3 கொஸ்டின் ஒரே ஆன்சர் பண்றேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்ல, அதுக்காக. ரெஜிஸ்டர்டு ஏஜென்சியா இருந்தா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், நான் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சியா இருக்குதுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், இண்டிவிஜுவலா இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளோ பர்சன்டேஜ். வெரி குட். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். 15, 10, 5. இங்க பாருங்க, இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நான் சிம்பிளா தான் கேட்பேன். ஒரு குவிஸ் எடுத்து தரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, என்ன சார் காம்ப்ளிகேட்டட் இருக்க போது ஈஸியா தான் இருக்கு எல்லாமே அப்படின்னா, கொஞ்சம் இது எல்லாம் சேர்த்து கலந்துக்கட்டி எல்லாத்தையும் கிளியரா படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ நமக்கு டைம் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப இன்னும் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, கரெக்ட் ஆன்சர், குட். ஓகே, இபோஸ்ட் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் பேர்லாம் கேட்டு உங்களை துன்புறுத்தல, டைப் பண்ணுறது நேரம் இருக்காது, அது வேண்டாம். கார்பரேட் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை மெசேஜஸ் வந்து ஒன் கோல வந்து அனுப்பலாம்? மெசேஜஸ் மீன்ஸ் டெலிகிராம், இது டெலிகிராம் மாதிரி நம்ம இந்த இபோஸ்ட் வந்து அனுப்புறது எத்தனை வந்து அனுப்பலாம்? டெலிகிராமோடைய அட்வான்ஸ்டு மாடல் தான் இபோஸ்ட். எத்தனை வந்து அனுப்பலாம்? ஒரு மெசேஜ் ஒரு சிங்கிள் கிளிக்ல இவ்வளவு மெசேஜ் அனுப்பலாம் சார், இவ்வளவு பேருக்கு போகும் அப்படின்ற மாதிரி நாம எத்தனை பேருக்கு பண்ணலாம்? ஓகே, குட். ஓகே, வெரி குட். 50ன்னு போட்டுக்கிறீங்க, 50 தப்பு. 9,999. ஓகே, 10,000க்கு 1 கம்பி. அதே மாதிரி டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து எத்தனைன்னா 99 டெம்ப்ளேட் இருந்தும் வச்சுக்கலாம். 99 டெம்ப்ளேட்ஸ், லோகோஸ், அது வந்து இமேஜஸ் வந்து 99 வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பில்லிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி வருது. இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு எதுல எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபரன்ஸ், சிமிலியாரிட்டிஸ், டிஃபரன்சஸ் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஸோ அதனால ஏன்னா அது கன்ஃபியூஷன் ஆகும். ஒரு ஸ்கீம்ல 3 மந்த்லி சைக்கிளா இருக்குங்க சார், ஒரு ஸ்கீம்ல வந்து 2 மந்த்லி இருக்கு, ஒரு ஸ்கீம்ல 12% பெனால்ட்டி போடுறாங்க, ஒரு ஸ்கீம்ல 10% போடுறாங்க. தட் ஸ்கீம் மீன்ஸ் ஒரு ப்ராடக்ட்ல ஒரு சர்வீசஸ்ல. அதனால அது ஒரு கிளாரிட்டியா நம்ம வந்து பிசினஸ் சர்வீஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு கிளாரிட்டியா ஒரு டேபிள் மாதிரி போட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு அதில் கொஸ்டின் கேட்கல. ஓகே, கரண்ட்லி வந்து எத்தனை லாங்குவேஜஸ் வந்து இபோஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க ரெகுலேஷன்ஸ். ஓகே, பயங்கரமா எல்லாரும் கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியுது. ஓகே, பரவாயில்ல, வெரி குட், சந்தோஷமா இருக்கு. ஸோ 11 லாங்குவேஜஸ் வந்து நாம வந்து பண்றோம். ஓகே, இப்போ வந்து ப்ரிபேர்ட் கஸ்டமர் வந்து ரீசார்ஜ் வேலிடிட்டி வந்து எவ்வளோ? ரீசார்ஜ் வேலிடிட்டி ப்ரிபேர்ட் கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க ரீசார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னா
அவங்க ரீசார்ஜோட வேலிடிட்டி என்ன, எந்த இதுக்குள்ள அந்த ரீசார்ஜ் வேலிடிட்டி முடிஞ்சிட்டு இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி டீம்டு டு பி 0 அப்படின்னு மாறிடும். ஒருவேளை இந்த பீரியடுக்குள்ள ஒரு ஃபர்தர் ரீசார்ஜ் பண்ணலன்னு சொன்னா அது 0ன்னு மாறிடும். அது எவ்வளவு நாள் அல்லது எவ்வளவு வருஷம் எவ்வளவு மாசம். ஓகே, வெரி குட். ஸோ ஆல் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். 1 இயர், 1 இயர்க்குள்ள ஒரு பண்ணலன்னு சொன்னா 0 ஆயிடும். இன்கேஸ் ரீசார்ஜ் பண்றாரு அப்படின்னு சொன்னா பழைய அமௌண்ட் அதில் சேர்ந்து அதுலயும் சேர்ந்துடும். ஒன்னா சேர்ந்து அதான் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி ஆயிக்கும். ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ இவ்வளோதான். இதில் மற்றதெல்லாம் நம்ம காமனாக வந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு தேடி பிடிச்சி எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்துக்கு போய்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன். மேகசின் போஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன டேட் என்ன? மேகசின் போஸ்ட் எந்த டேட்ல இன்ட்ரடியூஸ் ஆச்சு? ஓகே, பிரணவ் கரெக்ட், மினி வேதா கரெக்ட், கலைவாணி கரெக்ட், மலர் கரெக்ட், பிரபாவான் பெயர் படிக்கிறது டக்குனு போயிடுது. விமலா செந்திலன், மோனி, கலைவாணி. ஓகே, ஏப்ரல் 1, 2022 ராஜு மாரிசுந்தரம் மேக் போஸ்ட். ஜஸ்ட் பேரா தெரிஞ்சுக்கலாமே, ராகவேந்திரி மணிகண்டன். ஓகே ஓகே, போதும், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஸ்டின்ஸோட நமக்கு போதும். ஓகே, வெரி குட். ஸோ கரெக்ட், ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, போதும், இன்னும் நிறைய அதில் கேட்கலாம், பட் போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்க இப்போ இது பண்ணிக்கிறோம்னா, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் கொடுக்க போறேன். ஸ்க்ரீன் ஷேரிங் உங்களுக்கு வரலன்னு சொன்னா ஒரு டைம் லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணுங்க, வந்துடும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட். ஸ்பீட் போஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க இதுக்குள்ள வருவாங்க. இந்த ஸ்கீம்னு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல அவங்க ஒரு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்னா ஒன்லி ஃபார் ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் ஸ்பீட் போஸ்ட் கேட்டகரியில தான் மொதல் கேட்டகரியா வந்து நம்ம பிசினஸ் சர்வீஸ் இருக்கிறதுனால அதுல வந்து இது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெட்டீரியலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் டைம் இல்லை, இருக்கிற டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணி அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெசன்டேஷன் தான், கொஞ்சம் அரைங்குறையமான ஒரு ப்ரெசன்டேஷன் தான், பட் கண்டென்ட் கரெக்ட். ஓகே, ஸோ ஸ்பீட் போஸ்ட்ல வந்து நம்ம வந்து 2 கேட்டகரி வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆரம்பம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், இன்னொன்று வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சல். சரி, ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்பீட் போஸ்ட் பார்சல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த இதுல இருக்கு இல்லையா, ரெகுலேஷன்ஸ்ல வந்து இருக்கு 9900. 99 வந்து ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், 100 வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சல் சொல்லி இருக்கு. ஸோ இந்த ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனா என்ன, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னாவே பை ஏர்ல தான் வந்து போகும். ஸோ ஒருவேளை சர்ஃபேஸ் ரூட் வந்து ஃபாஸ்ட், அதுக்காக சர்ஃபேஸ்ல போகவே போகாதா சார் அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை ஏர் ரூட்டோட நீங்க வான்வெளியில போறதை விட தரைவெளியில போனீங்கன்னா சீக்கிரம் இந்த ரூட் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா ஸோ தே செலக்ட் சர்ஃபேஸ் இஃப் இட் இஸ் ஃபாஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா. ஸ்பீட் போஸ்ட்னா காமனா இருக்கிற விஷயம் இதுதான். ஸோ என்ன கிராம் வரைக்கும் அனுப்பிச்சு விடலாம் ஸ்பீட் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 500 கிராம்ஸ். ஸோ வேல்யூமெட்ரிக் வெயிட்டும் அதே மாதிரி தான். ஸோ 500 கிராம்ஸ் வேல்யூமெட்ரிக் வெயிட் வருதுன்னு சொன்னா அது ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ல தான் அனுப்பலாம். அதுக்கு மேல வருதுன்னு சொன்னா அது ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து லென்த், பிரெத், ஹைட் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 420 mm, 297, 24. ஸோ இந்த இதுல தான் இருக்கணும், இதுக்கு மேல அது இருக்கக்கூடாது. 420 42 சென்டிமீட்டர், 297 29 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 24ல 2.4 சென்டிமீட்டர். ஸோ இந்த இதில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னன்னா பிக்கப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஸோ ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, வேல்யூ ஆடட் சர்வீசஸ் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி நம்ம டெப்த்தாக பார்க்க போறோம்னா அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் அன்லஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடுங்கிறது நம்ம காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் இல்லை, அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இது வந்து அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம அட்ரஸ் தான் கொடுக்கணும். அது வந்து லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. ஒருவேளை லெட்டர்ல மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க டு பி டெலிவர்ட் டு தி அட்ரஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்.
ஓகே, ஸ்பீட் போஸ்ட் பார்சல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பார்சல் சொல்லி ரூலிங்ல 1, 2, 4, 6, 7, 10 இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் பார்சல்ல அப்படி அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இண்டிவிஜுவல் ஆர் பல்க் வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிறது 1. 2 வந்து வெயிட் வந்து 500 கிராமுக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா ஸ்பீட் போஸ்ட் பார்சல்ல வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி விச் ஹாஸ் மினிமம் டைமென்ஷன் ஆஃப், குறைஞ்சது இந்த டைமென்ஷன், அதாவது இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அது வருதுன்னு சொன்னா அது ஸ்பீட் போஸ்ட் பார்சலா எடுத்துக்கோங்க. 500 கிராம் வெயிட்டுக்கு மேல வந்தா, இல்ல வந்து 100 mm இன் ரோல் சம் ஆஃப் லென்த் அண்ட் ட்வைஸ் டயாமீட்டர் ரோல் ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லென்த்தும் அந்த டயாமீட்டர், 2 பக்கம் இருக்கிற டயாமீட்டர் இதெல்லாம் ஆட் ஆச்சுன்னா 170 மீட்டர் 170 mm மேல இருந்துச்சுன்னு சொன்னா அது அதுலதான் எடுத்துக்கணும். அதே மாதிரி 140 × 19 அதர் தென் ரோல் ஃபார்மா இருக்குதுன்னு சொன்னா அந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். 140 mm to 90 mm. அதே மாதிரி whose length does not exceed 1.5 meter and the length வந்து 1.5 மீட்டர்ஸுக்கு மேல இல்லாம இருக்கணும். அதே மாதிரி லென்த் அண்ட் கிர்த் டிஸ்டன்ஸ் அரௌண்ட் இட்ஸ் மிடில். கிர்த்னா என்னன்னா அந்த சைடுல சென்டர்ல வச்சு அளந்து பாத்தீங்கன்னா சுற்றளவுன்னு சொல்றோம் இல்லைங்களா. சுற்றளவு வந்து ஒவ்வொரு இடத்துல தூரமா இருக்கும். அந்த மிடில்ல வந்து சுத்தி வந்து பண்றது அது பேர் கிர்த்னு சொல்லுவோம். பெரிமீட்டருக்கு கிர்த்துக்கு அதான் வித்தியாசம். டஸ் நாட் எக்ஸிட் 3 மீட்டர், அது வந்து 3 மீட்டருக்கு மேல போயிருக்க கூடாது. வெயிட் டஸ் நாட் எக்ஸிட் 35 kg, 35 கிலோவுக்கு மேல வெயிட் வந்து போகக்கூடாது. ஐட்டம் இஸ் நாட் அ லெட்டர் ஷல் பி டிக்ளேர்ட் அஸ் மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லணும். ஒருவேளை அந்த ஐட்டம் வந்து லெட்டரா நான் அனுப்பல, அது வந்து 500 கிராமுக்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். டாக்குமெண்டா, அதாவது ஒரு பார்சல் ஐட்டமா இல்லாம ஒரு டாக்குமெண்டா நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சுக்கலாம். பார்சல் அப்படின்னு சொல்லாம அதை பார்சல் தான் ஆக்சுவலி, பட் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை பத்தி கிளாரிட்டியாவும் பின்னாடி வரும், நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபுல்லி ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறத 4வது பாயிண்ட். எஃப்எம்மா இருக்கலாம், எஃப்எம் வெண்டரா இருக்கலாம். அந்த எஃப்எம் வெண்டர் அப்படிங்கிறது யாருன்னா, இப்போ நமக்கு இந்த பிட்னி போஸ்ட் அப்படிங்கிறத எஃப்எம் வெண்டர், நமக்கு RMFM மிஷின் சப்ளை பண்றவங்க. அது யார் அப்ரூவ் கொடுப்பாங்கன்னா டிஜி. ஓகேங்களா, டிஜி தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் லேட்டர் ஸ்டேஜ்லையும் பண்ணலாம். இப்போ ஸ்பீட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 வகையான பேமெண்ட் வந்து உண்டு. ஒன்னு ப்ரிப்பேர்டு, இன்னொன்று போஸ்ட் பெய்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொன்னா ஸ்டாம்ப் ஒட்டி இல்ல காசு கொடுத்து புக் பண்றது. எஃப்எம் மூலியமா கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் பண்ணலாம். இப்போ LIC எல்லாம் பண்றாங்க இல்லை, எஃப்எம் ஒட்டி தான் வந்து கொடுப்பாங்க. அவங்க ஃப்ராங்கிங் மெஷின்ல பண்ணி தான் கொடுப்பாங்க. இது அந்த ஃப்ராங்கிங் வெண்டர் யார் முடிவு பண்ணுவாங்கன்னா டிஜி முடிவு பண்ணுவாங்கிற பாயிண்ட் அங்க நம்ம கொடுத்துருக்காங்க, டைரக்டர் ஜெனரல். அதே மாதிரி லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து பணம் கட்டலாம், லேட்டரா வந்து அமௌண்ட் கட்டலாம். லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து கட்டலாம், அட்வான்ஸா இல்லாம BNPL. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா BNPL வந்து யார் பண்ணலாம்னா, அது யார் பர்மிட் பண்ணலாம்னா டிஜி. அந்த லேட்டர் ஸ்டேஜ் இந்த BNPL மெத்தட்ல வேற என்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கறத வந்து சொல்றது வந்து டிஜி வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்லைனா சொல்லிக்கிற வார்த்தைகள் தான். VAS வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து அட்ரஸ் ஸ்பெசிபிக் டெலிவரி, COD, இன்சூரன்ஸ், ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீ, இதெல்லாம் வந்து VASல வந்து வருது. இந்த VASவும் டாபிக் நமக்கு இருக்கு. இதெல்லாம் ஒன்லைன்ல நான் சொல்றேன், பின்னாடி எல்லாமே டீடைல்ஸ் இருக்கு. பேக்கேஜ் பை த சென்டர் ஆர் பை த போஸ்ட் ஆஃபீஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த 7வது பாயிண்ட். அதாவது பார்சலுக்கும் ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கும், இந்தியா போஸ்ட் பார்சலுக்கும் ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் அந்த 7 பாயிண்ட். 10வது பாயிண்ட் என்ன, டைம் டு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது 1, 2, 4, 6, 7, 10 சப் ரூல்லாம் வந்து 2க்கு காமனான விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா, இப்ப நம்ம பார்த்ததுல ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கும் இந்தியா போஸ்ட் பார்சலுக்கும் 2 காமனான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் ஷெட்யூல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இந்த வேல்யூ ஆடட் சர்வீசஸ் நம்ம சொல்லிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஸ்பீட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் தான், அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அது வரும். ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் பண்ணும்போது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி தான் புக்கிங் பண்றோம், அதனால அதுல வரும். ஸோ இது பொதுவான கொடுத்த விஷயம் தான். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரியல. நம்ம ரெகுலேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஷெடியூல் வந்து இருக்கு, நான் சொல்லிடுறேன். இதை மொத்தம் 5 ஷெடியூல் வந்து இருக்கு. அந்த 5 ஷெடியூல் நமக்கு தேவையானது மட்டும் தான் இங்க நோட் பண்ணிருக்கேன் நான். இதுல இது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாரிஃப். ஸோ என்னென்ன டாரிஃப்ல வந்து என்னென்ன இது வருது அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். இதை வேல்யூ ஆடட் சர்வீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து டேபிள் 1 ஷெடியூல் 4 டேபிள் 1ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எங்க எடுக்கலாம்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை.
டேரிஃபை வந்து நாம வந்து அழகா வந்து ஒரு ஸ்கீமு கீழே அப்படியே கொடுத்து வச்சு நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். இங்க வந்து ஷெடியூலா கொடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரூல் படி டக்குன்னு கேட்டா உங்களுக்கு புரியணும்ல, அதனால. ஸோ ஷெடியூல் 4ல டேபிள் 1 அப்படின்னா இங்க பாருங்க இதுல இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷெடியூல் 1 இது மாறி மாறி இருக்கும், அதனாலதான் ஒரே ஆர்டரா சொல்லலாம்னு பார்த்தோம். சரி பரவாயில்ல, பார்க்கலாம். குழம்பி தெளிவா நம்ம ஓகே. ஒண்ணு மட்டும் காட்டுறேன், மத்தெல்லாம் நான் ஒரே ஆர்டர்ல வரிசையா காட்டிடுறேன். ஷெட்யூல் 4ல டேபிள் 1 ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம், இந்த 17 ரூபாய் சார்ஜஸ் பண்றதுங்கிறத இவ்வளவு விளக்கமா சொல்லிக்கிறாங்க. தேடி பிடிச்சி ஷெட்யூல் 4ல டேபிள் 1 பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ 17 ரூபாய். ஃபீ ஃபார் அப்டைனிங் அண்ட் அட்டஸ்டட் காஃபி எவ்வளவு வந்து அதுக்கு இங்க கொடுத்துக்கிறாங்க. ஸோ காப்பி வேணும் எனக்கு, ஒரிஜினல் ரெசிப்ட் சைனடு பை அட்ரஸி ஒரு ரிஜிஸ்டர் ஐட்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சைனடு காப்பி எனக்கு வந்து வேணும். ஒரிஜினல் ரெசிப்ட் சைனடு பை அட்ரஸ் எனக்கு வேணும். அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ஒரிஜினல் ரெசிப்ட், டெலிவரி ஸ்லிப் நம்ம இருக்கு இல்லைங்களா, அதோடைய காப்பி போஸ்ட் மாஸ்டர் அட்டஸ்டேஷன் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல கொடுத்துருப்பீங்க. அதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ்னா 2 ரூபாய். ஸோ அதுதான் நம்ம கொடுத்துக்கிறேன், அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஓகே. அந்த வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ல அடுத்து நம்ம கொடுக்குறது என்னன்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் வேல்யூ ஆடட் சர்வீஸா. ஸோ என்ன எவ்வளவு இன்சூரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அப் டு 1 lakh வேல்யூ இருக்கிற வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணலாம். இது எங்க கொடுத்துக்கிறாங்க இந்த காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 4ல டேபிள் 2 கீழே இருக்கு பாருங்க, இதுதான். ஸோ இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வேற கிளாஸ்ல கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க. இங்க நம்ம வேல்யூ ஆடட் சர்வீசஸ் பிசினஸ் சர்வீஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்சூரன்ஸ் பண்றாங்க, இப்போ ஒரு பல்க் கஸ்டமரா இருக்கிறாங்க, கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா இருக்கிறாங்க, இல்லை வந்து வாக்கின் கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்சூரன்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து போடுறாங்கன்னு சொன்னா ஆல்ரெடி வேற கிளாஸ்ல பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன டைம் இருக்கனால இதையும் நம்ம பார்த்துட்டே போவோம். ஸோ இன்சூர்ட் வேல்யூ அப் டு 200 இருக்குதுன்னு சொன்னா 4 ரூபாய். இன்சூர்ட் வேல்யூ அபவ் 200 இருக்குன்னா 4 rupees plus 1.5% இன்சூர்ட் வேல்யூ எக்ஸீடிங் 200 rupees. 4 ரூபா கூட 1.5% ஆஃப் இன்சூர்ட் வேல்யூ. அதுக்கு மேல இருக்கு, ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா 4 ரூபா பேசிக்கா வந்துடும். மீதி 200 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அந்த 200 ரூபாய்க்கு 1.5%. தட் மீன்ஸ் எவ்வளவு வரும், 1%னா 8 ரூபாய். அப்போ 1.5%னா 4 ரூபாய், 12 ரூபாய் வரும். அப்ப 4 + 12 16 ரூபாய் இன்சூரன்ஸ் ஃபீ அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு தான். ஸோ ஃபார் இன்சூரன்ஸ் ஐட்டம் அதர் தென் ஸ்பீட் போஸ்ட் பார்சலா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா வேல்யூ இன்சூர்ட் டஸ் நாட் எக்ஸிட் 200 rupees இருக்குதுன்னு சொன்னா 10 ரூபாய். அதுக்கப்புறம் எவ்ரி அடிஷனல் 100 ஆர் ஃபிராக்ஷன் டிராஃப்ட்க்கு வந்து 6 ரூபாய். இதுதான் நம்ம பார்த்துருப்போம், நான் காமனா பார்த்த விஷயம். இது ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து கொடுத்துருக்காங்க 4 ரூபாய் + 1.5%. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க, ஸ்பீட் போஸ்ட் பார்சல் அதர் தென் ஸ்பீட் போஸ்ட் பார்சல். ஓகேவா? ஸோ அதான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல. இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த கரன்சி பேங்க் நோட்ஸா இருக்குன்னா 20,000 வரைக்கும் அனுப்பலாம் அப்படிங்கிறது. அண்ட் அந்த டஸ் நாட் எக்ஸீட் த ஒரிஜினல் வேல்யூ. உள்ள காசை வந்து 10,000 வச்சுட்டு 20,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்றேன் நான் அப்படின்னு பண்ணக்கூடாது. 10,000 10,000 இன்சூரன்ஸ் பண்ணணும். ஸோ மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் அனுப்பலாங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து இருப்பாங்க இதுல. அதை நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்தோம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாம கஸ்டமர் சைடு இல்லாம இன்னொரு 3வது நம்பர் உள்ள வராருன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். So the actual value of the document value such as deeds, plan, contract, autographs, rare manuscripts இதெல்லாம் அனுப்புறாங்கன்னு சொன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத விதி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும், ரூல் அப்படிதான் சொல்லுது. ஸோ இது எப்பெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் காட், கடவுள் வந்து இறக்கமே இல்லாம இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி ஏதாவது இருந்தாலோ, ஸோ அக்கரன்ஸ் சச் அஸ் வார், ரியோட்ஸ், சிவில் கமோஷன்ஸ், அரெஸ்ட், அந்த மாதிரி ரெஸ்ட்ரைன்டு ஆர் சீசர் அண்டர் த லீகல் ப்ராசஸ், ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர், கோர்ட் ஆர்டர், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் எனி ப்ராகிபிஷன் இம்போஸ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்டோடைய ரூல்ஸுக்கு மீறி ஏதாவது நடந்துச்சு அப்படி கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்க, இல்லை விதியை மீறி ஏதாவது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. இது ரொம்ப ரேர் கேஸ் தான். என்ன சார் கண்டிஷன் இப்படிலாம் போடுறாங்கலாம் இல்லை, ரேர் கேஸ் தான். ஸோ பிஓடி வந்து ஃப்ரீ, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கு வந்து காசு கொடுக்க தேவையில்லை. இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை பிஓடி நாட் ரீச்சா இருக்கு, இது காமனான விஷயம் தான். பிஓடி நாட் ரீச்சா பிஎம் ஆஃப் த டெலிவரி ஆஃபீஸ் வில் இஷ்யூ த சர்டிஃபிகேட் ஆஃப் டெலிவரி இன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட் அட் டிமாண்ட் ஆஃப் த கஸ்டமர் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ டெலிவரி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சிஓடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சிஓடி அப்படி கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது வந்து நமக்கு டேபிள் 3 ஷெட்யூல் 4 அன்னைக்கு நீங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அது இதுல இருக்கு.
ஸோ டேபிள் 3 ஷெட்யூல் 4 தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது தானே இல்லையா? டேபிள் 3 ஷெட்யூல் 4. ஸோ இங்க இருக்கு பாருங்க. கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து பணத்தை வந்து ஒரு பார்சல் அனுப்புறாங்க, அது பார்சல் ஒரு டாக்குமெண்ட் வாட் எவர் இட் இஸ் அனுப்புறாங்க. அதுக்கான பணத்தை வாங்கிட்டு மணி ஆர்டர் மூலயமா அனுப்பாம நம்ம த்ரூ இ-பேமெண்ட் மூலயமா அந்த பணம் அப்படிங்கிறது அந்த புக்கிங் ஆஃபீஸ் அப்படின்றது நோடல் ஆஃபீஸ்க்கு வந்து போயிடும். அங்கிருந்து அவருக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கும். புக்கிங் ஆஃபீஸ் நோடல் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப் டு 6500 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 6500 ரூபாய் வந்து அமௌண்ட் கஸ்டமர் வந்து கிளிக் பண்ணி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா 1.6% தான் அமௌண்ட் ரெக்கவர்டு தான் ஷெட்யூல் ஆஃப் ஃபீ, சிஓடி ஃபீ. இது 6500 ரூபாய்க்கு மேல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ₹100 plus 1% ஆஃப் அமௌண்ட் எக்ஸீடிங் ₹6,000. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 100 அப்படிங்கிறது வந்துடும். மேல இருக்கிற 3500 ரூபாய்க்கு 1%, ஸோ 35 ரூபாய். ஸோ ₹135, 135 ரூபாய் அதுக்கு சார்ஜஸா வரும். ஸோ இதை கேஷ் ஆன் டெலிவரி பத்தி கொடுத்துக்கிற விஷயம். ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ். இந்த ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டேபிள் 5 ஷெட்யூல் 4ல வந்து கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதுல என்னென்ன சார்ஜஸ் பண்றோம் அப்படிங்கிறது அதுவும் இதுலயே தான். ஸோ இதுதான் இது நம்ம அன்னைக்கு முதல் கிளாஸ்லயே நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வந்து கலெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுப்போம். கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமிசஸ்ல எவ்வளவு சார்ஜஸ், ஃப்ராங்கிங்கா இருந்துச்சுன்னா எவ்வளவு சார்ஜஸ், அட்ரஸ் எழுதணுமா, சீலிங் பண்ணணுமா, இன்சர்ட் பண்ணணுமா, ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணுமா, கண்டினியூஸ் ஸ்டேஷனரி தட் ரெக்வயர்ஸ் கட்டிங் பண்ணணுமா, பேஸ்டிங் ப்ரீகம், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம். பிசினஸ் போஸ்ட் அப்படிங்கிற ஹெட்ல நம்ம சொன்னோம் இல்லையா? அதுதான் இது. ஸோ இங்க வந்து பேர்லாம் கொஞ்சம் மாத்திட்டாங்க. அந்த பழசு இதுக்கும் இந்த ரெகுலேஷன்ஸுக்கும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இதை கொண்டு வரலாம். நாளைக்கு லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கு இதை கொண்டு வரலாம். வேற ஏதாவது டைரக்ட் போஸ்டா இருக்குது கூட இதை கொண்டு வரலாம். நீங்க பல்க் ஆர்டர் கொடுக்குறீங்களா, ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டி நாங்கள் விஏஎஸ் சர்வீஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம், வேல்யூ ஆடட் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க கிளான்ஸ். ஓகே. ஸோ வேல்யூ ஆடட் சர்வீஸ் ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் அதுதான். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்பீட் போஸ்ட்ல வேல்யூ ஆடட் சர்வீசஸ் கொடுக்குறோம். என்னென்ன வேல்யூ ஆடட் சர்வீஸ் கொடுக்குறோம் மறுபடியும் டைம் பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இது காமனா இருக்கிறது தான். அது இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம். சிஓடி பண்ணிக்கலாமா, கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாமா, எஸ் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வாங்கிக்கலாமா, எஸ் வாங்கிக்கலாம். ப்ரீமெயிலிங் ஆக்டிவிட்டிஸ் உண்டா, எஸ் உண்டு. ஓகே. ஸோ இதான் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பீட் போஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வேல்யூ அடிஷன்ஸ் என்ன கொடுக்குறோம் நம்ம வேற, அதை நம்ம இங்க பார்க்கலாம். கான்ட்ராக்டுவல் கஸ்டமரா இருக்கிறாங்க, ஸ்பீட் போஸ்ட் இருக்கிறாங்கன்னு சொன்னா மந்த்லி ரெவென்யூ பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்னா யாரு அப்படிங்கறது வந்து பாருங்க. யார் கான்ட்ராக்டுவல் கஸ்டமரா தான் இருப்பாங்க அப்படின்னா இது வந்து இங்க நம்ம நிறைய இருக்கிறதுனால இங்க நான் கொண்டு வரதுக்கு நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு மெட்டீரியலே காட்டிடுறேன். இது மெட்டீரியல் ரெண்டே மெட்டீரியல் தான் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று வந்து இந்த 2025 அந்த ரெகுலேஷன்ஸுக்கு நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு ஆர்டரா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து போஸ்ட் சர்வீஸ் ரெகுலேஷன். அவ்வளோ இந்த ரெண்டே மெட்டீரியல் தான். ரெண்டுமே நான் ஷேர் பண்றேன் உங்க குரூப்ல. ஒரு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் சொல்லிட்டே இருக்கிறீங்களா சார், யாரு தான் இந்த கான்ட்ராக்ட் கஸ்டமர், இவங்களை எப்படி கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன கண்டிஷன் இங்க பாருங்க. ஏ கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் அப்படின்னா என்னன்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறாருன்னா எனிஒன் ஹூ ப்ரொவைட் 10,000 worth of business either under speed post documents in a calendar month. ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து நம்ம கொடுக்குறாருன்னு சொன்னா ஒரு மாசத்துல அவர் வந்து கான்ட்ராக்ட் கஸ்டமர் மினிமம் அதாவது கொடுக்கணும். கான்ட்ராக்ட் போடும்போது நீங்க ஆல்ரெடி போட்டுருக்கீங்களான்னு இல்லை, கான்ட்ராக்ட் போடும்போது சொல்லிடுவாங்க 10,000 ரூபாய் மதிப்புள்ள நீங்க ப்ராடக்ட் ரெவென்யூ வந்து கொடுக்குறீங்களா, ஓகே கொடுப்போம் அப்படின்னா அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் கஸ்டமர் எடுத்துக்குவாங்க. சிங்கிள் புக்கிங் சொல்யூஷன் ஆஃபீஸா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு புக்கிங் ஆஃபீஸ் தான், இந்த புக்கிங் ஆஃபீஸ் தான் இருக்கிறாங்க, நான் வந்து ஈரோடு போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் நான் புக் பண்ணுவேன், ரைட். அப்போ 10,000 ரூபாய் நீங்க வேல்யூ கொடுக்குற மாதிரி பிசினஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இதே எந்த இல்லை நான் ஈரோட்லையும் பண்ணுவேன், பவானிலையும் பண்ணுவேன், கோயம்புத்தூர்லையும் பண்ணுவேன், சேலத்துலையும் பண்ணுவேன், காஞ்சிபுரத்துலையும் பண்ணுவேன், எங்க வேணாலும் பண்ணுவேன், ஆல் இண்டியா ஃபுல்லா எனக்கு வந்து பிரான்ச் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் இருக்கு அப்படின்னா நான் பண்ணுவேன்னா நீங்க 50,000 பிசினஸ் கொடுக்கணும். அவங்க வந்து மல்டிபிள் லொகேஷன் பண்றாங்கன்னு சொன்னா
ஓகேங்களா? ஸோ ஒரு டேபிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டல் கஸ்டமரா இருக்கணும்னு சொன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு டைம் பாருங்க. மினிமம் மந்த்லி ரெவென்யூ வந்து 10,000 வந்து கொடுக்கணும். மினிமம் மந்த்லி ரெவென்யூ வந்து 10,000 கொடுக்கணும். மினிமம் மந்த்லி ரெவென்யூ மல்டிபிள் லொகேஷனா இருக்குன்னா 50,000 கொடுக்கணும். ஸோ இங்க வந்து யார் இதை மாத்தலாம்னு சொன்னா, பேஸ்ட் ஆன் த பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், காம்படிஷன், சிபிஎம்ஜி, பிஎம்ஜி ஆர் எம்போர்ட் டு ரிவைஸ் லிமிட் ஆன் கேஸ் டு கேஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. கேஸ் டு கேஸ்க்கு வந்து அதை மாற்றி கொடுக்கலாம்னு சொல்லி கன்சல்டன்ட் ஐஎஃப்ஏ. ஐஎஃப்ஏனா யாரு? இன்டெகிரேட்டட் ஃபைனான்சியல் அட்வைசர்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆடிட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரை வந்து நியமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சர்க்கிள்லையும் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த ரெகுலேஷன்ஸ்ல ஐஎஃப்ஏ அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஃபினான்சியல் அட்வைசர். அவருடைய கன்சல்டேஷன் வச்சு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நம்ம. ஓகே, ரைட். ஸோ மினிமம் மந்த்லி ரெவென்யூ ஃபார் எலிஜிபிலிட்டி ஃப்ரீ பிக்கப் பண்ணணும் நாங்க அப்படின்னா என்னன்னா 10,000 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா போதும், ஃப்ரீ பிக்கப் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளேஸ் ஆஃப் புக்கிங் அட் ஐடென்டிஃபைடு புக்கிங் ஆஃபீஸ் அப்படிங்கிறதா. மினிமம் ரெவென்யூ வேல்யூம் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வேணும். இவ்வளோ டிஸ்கவுண்ட் நான் வந்து கொடுக்கும், வேல்யூம் நிறைய ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்போ வந்து டிஸ்கவுண்ட் கூட 50,000க்கு மேல பண்றாங்கன்னு சொன்னா கொடுக்கலாம். மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து கிரெடிட், அட்வான்ஸ் டெபாசிட், அட் டைம் ஆஃப் புக்கிங் இப்படி வேணா இருக்கலாம். கிரெடிட்னா என்ன? பிஎன்பிஎல் தான் சொல்றாங்க, புக் நோ பே லேட்டர். அட்வான்ஸ் டெபாசிட், ஸோ அட்வான்ஸ் கஸ்டமர் எல்லாருமே அட்வான்ஸ் டெபாசிட். கஸ்டமர் கான்ட்ராக்டல் கஸ்டமர் ஒருத்தருக்கு 2 வகையா இருப்பாங்க. ஒன்று வந்து கிரெடிட்ல பண்ணுவாங்க பிஎன்பிஎல் மூலியமா, இன்னொரு வந்து அட்வான்ஸா அமௌண்ட் கொடுத்துட்டு ஸ்வைப் பண்ற மாதிரி அவரோட அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு வேலை குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வேல்யூ ஆடட் சர்வீசஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு 10,000 அடிகள் கொடுக்குறாரு, இதெல்லாம் நீங்களே வந்து கவர் போட்டு இன்சர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டீங்கன்னா அதுக்குண்டான சார்ஜஸ் நான் பார்த்தேன் இல்லைங்களா, அந்த சார்ஜஸ் எல்லாம் குறைச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதான் அது வந்து சொல்ல இது அட்வான்ஸ் டெபாசிட் அப்படிங்கிறது. டைம் ஆஃப் புக்கிங்ல வந்து நான் கொடுத்து நான் கான்ட்ராக்ட் கஸ்டமர் தான், பட் டைம் ஆஃப் புக்கிங்லேயே நான் அமௌண்ட் நான் பண்ணிக்கிறேன், பேமெண்ட் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யாரு கொடுப்பா அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் பிஎம்ஜி ஃபார் ஆல் கேசஸ் அவருடைய இதில் வருது அப்படின்னு சொன்னா அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் அட் டைம் ஆஃப் புக்கிங் வந்து அத்தாரிட்டி டெசிக்னேட்டட் டு சைன் த கான்ட்ராக்ட். ஸோ இந்த அட் டைம் ஆஃப் புக்கிங்ல கொடுக்குறாங்கன்னா அதே திரும்ப அதே சொல்லி எடுக்கிறாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் கிரெடிட் வந்து ஈக்குவல் டு த 3 பில்லிங் சைக்கிள். இங்க வந்து 3 மாசம் கொடுத்துருக்காங்க. 3 பில்லிங் சைக்கிள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கொடுக்கணும். கிரெடிட் ஃபெசிலிட்டி வாங்குறாங்கன்னு சொன்னா ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும், ஸ்பீட் போஸ்ட் பார்சல் பொறுத்த வரைக்கும் 3 சைக்கிள்ஸ், 3 பில்லிங் சைக்கிள்ஸ், மந்த்லி பில்லிங் தான் எல்லாமே. அப்போ 3 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நான் 10,000 பிசினஸ் மினிமம் நான் பண்றேன்னா 30,000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். மாசம் 20,000 ரூபாய்க்கு பிசினஸ் நான் பண்றேன்னு சொன்னா 60,000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இவங்க தான் வந்து இந்த இவங்கிறது ஹூ வில் பி, யாரு வந்து கான்ட்ராக்ட் கஸ்டமரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஸோ இந்த வந்து எப்படி வந்து இந்த கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா நான் அப்ளை பண்றது? நீங்க இவங்க இதெல்லாம் பிசினஸ் பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இப்போ இந்த பிசினஸ் நான் வந்து பண்றேன், அப்போ நான் வந்து எப்படி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அணுகி நான் கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா ஆகிறது அப்படின்னா அனெக்சர் ஏபிசி தான் எங்கேயும். சரி, நான் முன்னாடியே சொன்ன அனெக்சர் ஏபிசி நிறைய இடத்துல நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கு வந்து லாஜிஸ்டிக் போஸ்ட்ல அங்கே ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பீட் போஸ்ட்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸ்பீட் போஸ்ட் அனெக்சர் ஏ, ஸ்பீட் போஸ்ட் கான்ட்ராக்ட் கஸ்டமர் அனெக்சர் ஏ, அனெக்சர் பி, அனெக்சர் சி, அந்த மாதிரி. ஸோ இதுல என்னன்னா இங்க பாருங்க, கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும், அந்த டிசைட் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து கொடுக்கணும். அனெக்சர் ஏ வந்து கொடுத்து பண்ணணும். நான் வந்து கான்ட்ராக்ட் கஸ்டமரா நான் வந்துக்கிறேன். இது பின்னாடி எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இந்த 2 ஆர்டர்லயும் இந்த அனெக்சர் ஏ பி எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்த்துக்கிறது அப்படிங்கிறத விட ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனெக்சர் ஏலாம் நீங்க வேற எங்க தெரிஞ்சாலும் அது அங்கங்க இருக்குமான்னு தெரியல. ஸோ இங்க வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த எல்லா ஃபார்ம்ஸுமே கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்பியில் எப்படி எஸ்பி ஆர்டர்னு சொல்லி போட்டு நமக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இதுல வந்து எல்லாமே இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அனெக்சர் பி அப்படிங்கிறது என்னன்னா, கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் ஹூ ஆப்ட் அவைல் த கிரெடிட் ஃபெசிலிட்டி, எனக்கு வேணும், கிரெடிட் ஃபெசிலிட்டியை வாங்கிக்கிறேன் நான், பிஎன்பிஎல்லாம் நான் புக் நோ பே லேட்டர் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணணும், இந்த ஃபார்மேட் அனெக்சர் பி ஃபார்மேட் வந்து கொடுக்கணும். அனெக்சர் ஏ வந்து காமனா நான் கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா வர்றேன் அப்படிங்கறது மட்டும். ஸோ அனெக்சர் ஏங்கிறது வந்து காமனா வந்து நான் வந்து இது நான் பண்றேன், எனக்கு மியூட் பண்ணிட்டீங்க. ஓகே, அனெக்சர் பி அப்படிங்கிறது கிரெடிட் ஃபெசிலிட்டி வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றது. அனெக்சர் சி என்பது சிங்கிறது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் நான் பண்றேன், இல்ல புக்கிங் அப்ப நான் பேமெண்ட் கொடுத்து நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் கொடுக்குறது அனெக்சர் சி. ஸோ இந்த மாதிரி
காப்பி ஆஃப் சைன்ட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த அப்ரூவிங் அத்தாரிட்டி. இந்த ஆஃபீஸ் ஆஃப் அப்ரூவிங் அத்தாரிட்டி வுட் மெயின்டைன் த ரெக்கார்டு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிறது தான். ஸோ இந்த வேரியஸ் வேல்யூ அடிஷன்ஸ் வந்து ஹோம் பிக்கப், கிரெடிட் அட்வான்ஸ் டெபாசிட் ஃபெசிலிட்டி, வேல்யூ டிஸ்கவுண்ட், இதுக்கெல்லாம் கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே அடுத்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ என்னன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், யார் வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் கஸ்டமராக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க எப்படி அப்ளை பண்ண முடியுதுன்னு பார்க்குறோம். அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய இது என்ன, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, ஹோம் பிக்கப் வந்து பண்ணி கொடுக்குறோம், கிரெடிட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம், அட்வான்ஸ் டெபாசிட் பேமெண்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஃப்ரீ பிக்கப்பாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், என்னன்னா அதாவது கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன, ஃப்ரீ பிக்கப் பண்ணுவோம் எப்போ பண்ணுவோம்னு சொன்னா, வில் பி லிமிடெட் டு த முனிசிபல் ஏரியா டு விச் த புக்கிங் சென்டர் பிலாங்ஸ். அந்த புக்கிங் சென்டருக்கு சேர்ந்த ஏரியாவா இருக்கணும். அட் த சேம் டைம் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 20 கிலோமீட்டர் ரேடியஸ் தேவையில்லை, விச் புக்கிங் ஆஃபீஸ் சென்டர் பிலாங்ஸ் இருந்தாவே போதும். அந்த முனிசிபல் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய புக்கிங் சென்டர் இருக்கக்கூடிய முனிசிபல் ஏரியாக்குள்ள இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து பின்கோடுன்னு சொல்லலாம். அவங்க வந்து அந்த புக்கிங் சென்டர் ஒரு முனிசிபல் ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னா அந்த முனிசிபல் ஏரியாவுடைய உள்ள ஃபுல்லா எல்லாமே கவர் ஆகும். பட் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள அது வந்து இருக்கணும். ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஸோ எம்பவர் டு எக்ஸ்டெண்ட் த ஜுரிஸ்டிகேஷன் டு ப்ரொவைட் த ஃப்ரீ பிக்கப். இதை தாண்டியும் ஒரு லொகேஷனுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவர் வந்து HOCக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிபிக் கேசஸ் வந்து கன்சிடரிங் த பிசினஸ் பொட்டன்சியலை பொறுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கவுண்டர் ஆஃப் designated சென்டர் மே பி ஓப்பன்ட் அட் த premises ஆஃப் த பல்க் கஸ்டமர். ஸோ HOC மே ஐடென்டிஃபை தி புக்கிங் சென்டர் இன் த விசினிட்டி ஆஃப் தி பிசினஸ். நிறைய பிசினஸ் இருக்குன்னு சொன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சென்டர் ஓப்பன் பண்றது கூட பண்ணி தருவோம்னு சொல்றாங்க. ஸோ யாருக்கு அதிகாரம் இருக்குன்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்கலாம். HOC தான். ஸோ இது கன்சல்டேஷன் சிங்கிறது இந்த இடத்துல வந்து இந்த இதுதான் இன்டகிரேட்டடு ஃபினான்ஷியல் அட்வைசரா சொல்றாங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு அது வைப்போம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி கொடுக்குறாங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க அனெக்சர் பி கொடுப்பாங்கன்னு முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க கொடுப்பாங்க. கன்சைன்மெண்ட்ஸ் ஃபார் புக்கிங் அட் ஐடென்டிஃபைட் சென்டர்ஸ் ஒன்லி தான் அவங்க கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல வந்து புக்கிங் பண்றேன்னு சொன்னாலும் சிங்கிள் புக்கிங் பண்றாங்களா அப்படிங்கறத இங்க வந்து முடிவு பண்ணிக்குவாங்க. ஒரே ஒரு புக்கிங் சென்டர்ல மட்டும் நான் பண்ணிக்கிறேன்னா ஓகே, இல்லை நிறைய சென்டர்ல பண்ணுறேன் சென்டர்லாம் அவங்க சொல்லிக்கணும். ஐடென்டிஃபைடு சென்டர்ஸ் தான் இந்த சென்டர்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அங்கெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் கேரண்டி ஃபார் ஃபார்மேட் இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அனெக்சர் டி பேங்க் கேரண்டி ஃபார்மேட் கொடுத்துக்கிறாங்க. அனெக்சர் டி. அனெக்சர் ஏ அப்படிங்கிறது வந்து கஸ்டமருடைய ரெக்வஸ்ட். அனெக்சர் பி அப்படிங்கிறது வந்து நான் அட்வான்ஸ் கஸ்டமரா இருந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சரி மாற்றி சொல்றேன். அனெக்சர் ஏங்கிறது வந்து ரெக்வஸ்ட், அனெக்சர் பிங்கிறது வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி வாங்குறேன்னு சொல்றது, அனெக்சர் சி அப்படிங்கிறது அட்வான்ஸ் டெபாசிட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இங்க வந்து அனெக்சர் டி வந்துருச்சு. ஸோ அந்த அனெக்சர் டி அப்படிங்கிறது என்னன்னா பேங்க் செக்யூரிட்டி ஃபார்மேட், கேரண்டி ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து கொடுக்கணும். ஸோ அல்டர்னேட்டிவ்லி இன்னொரு என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி டெபாசிட் மே பி ஃபர்னிஷ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் அமௌண்ட் டெபாசிட்டட் இன் த போஸ்ட் ஆஃபீஸ் த்ரூ கேஷ் ஆர் டிமாண்ட் டிராஃப்ட் செக் டியூலி பிளட்ஜ்டு இன் த ஃபேவர் ஆஃப் த போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் டு விச் த புக்கிங் சென்டர் இஸ் அட்டாச்டு. செக்யூரிட்டி வந்து பேங்க் கேரண்டியாக தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பிசினஸ் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் அமௌண்ட் டெபாசிட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து கொடுக்கலாம். டிடியாவோ செக்காவோ போஸ்ட் மாஸ்டர் பேர்ல, புக்கிங் சென்டர்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் பேர்ல கொடுக்கலாம். So amount of security deposit to be furnished should be equal to expected business of 3 billing cycle. இது வந்து நம்ம காமனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் மாறி இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி ஒன்னா கொடுக்குறேன் நான். ஸோ இங்க வந்து 3 பில்லிங் சைக்கிளுக்கு வந்து ஒரு கொடுக்கணும். ஸோ மாசம் 10,000 பிசினஸ் பண்றாருன்னு சொன்னா 30,000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். மாசம் 20,000 ரூபாய்க்கு பிசினஸ் பண்றாருன்னா 60,000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். பேங்க் கேரண்டி should be issued by the nationalized பேங்காக தான் இருக்குன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது அந்த அப்ளிகேண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டாவோ ஸ்டேட் கவர்மெண்டாவோ இல்லை மினிஸ்ட்ரியாவோ டிபார்ட்மெண்டாவோ இருக்கிறாங்க, நேஷனலைஸ்ட் பேங்கா இருக்கிறாங்கன்னு சொன்னா that means public sector undertaking இருக்கிறாங்க. In such cases the authorized signatory of the applicant shall furnish an undertaking in the format. அனெக்சர் இ வந்து அவங்க கொடுக்கணும். அவங்க பேங்க் செக்யூரிட்டி கொடுக்காம இந்த அனெக்சர் இல வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னா
அவங்களுக்கு மட்டும் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது இல்லை. ஸோ ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு காமனான விஷயம்தான். ஸோ ஒருவேளை இன்கேஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் டொமஸ்டிக் சர்வீஸ் வந்து ஃபவுண்ட் டு எக்ஸீட் த அமௌண்ட் ஆஃப் பேங்க் கேரண்டி இருக்குன்னா பேங்க் கேரண்டி வந்து மாற்றிக்கணும். ஆஃப் த அடிஷனல் அமௌண்ட் ஃப்ரம் தி கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் வுட் நீட் டு பி டேக்கன். ஸோ ஃபெயில்ஸ் டு ப்ரொவைட் த மினிமம் பிஸ்னஸ் பிரெஸ்கிரிப்ட் ஃபார் த இருக்குன்னா 2 consecutive months இருக்கு. இப்போ என்ன ஆகும், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒருவேளை அவர் வந்து 2 பிசினஸ் மந்த்ஸ் வந்து அவர் அந்த மினிமம் பிசினஸ் தருவான்னு சொன்னார் இல்லைங்களா, சிங்கிள் லொகேஷன் வந்து 10,000 கொடுப்பாருன்னு, மல்டிபிள் லொகேஷனா 20,000 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து 50,000 டக்குன்னு டவுட் வந்துருச்சு. ஓகே, 10,000 50,000 சிங்கிள் லொகேஷனா இருக்குதுன்னு சொன்னா 10,000, மல்டிபிள் லொகேஷனா இருக்குதுன்னா 50,000 சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்களா. அது வந்து 2 மாசம் தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொன்னா இதுதான். ஸோ இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி வில் வித்ட்ரான், கொடுக்க மாட்டோம், விட்ரா பண்ணிக்க. 3 மாசத்துக்கு அவர் கட்டிக்கிறாரு, செக்யூரிட்டி கட்டிக்கிறாரு. பட் அதனால 2 months முடிஞ்சதுமே அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஒரே ஒரு ஸ்கீம்ல தான் 2 மாசத்துக்கு 2 மாசமும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ காமனா என்னன்னா 2 மாசம் அந்த வேலையை நடக்கலைன்னு சொன்னா இட் இஸ் எல்லா ஸ்கீம்லயுமே எல்லா பிளான்லயுமே பாருங்க, எல்லா ப்ராடக்ட்லயுமே அந்த 2 மாசம் கட்டலைன்னு சொன்னா ஸ்டாப் தான். ஒரு இடத்துல மட்டும் 2 மாசம் வந்துச்சு. நம்ம அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இது. ஒருவேளை அட்வான்ஸ் டெபாசிட் பண்றாரு, முன்கூட்டியே பணம் கட்டுறாருன்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? ஸோ அனெக்சர் சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமையா. ஸோ அதுதான் அது. ஸோ சச் அட்வான்ஸ் டெபாசிட் கஸ்டமர் ஹேவ் டு ஓப்பன் a deposit account with minimum of ₹1,000. 1000 ரூபாய் வச்சு ஒரு மினிமம் ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறத அவர் ஆரம்பிக்கணும். சச் ரெக்வஸ்ட் ஆஃப் கஸ்டமர் மேபி அப்ரூவ்டு பை த அத்தாரிட்டிஸ். அதாவது 10,000 பிசினஸ் பண்ணணும் தான், பட் அட்லீஸ்ட் 1000 ரூபாய் கொடுத்தாவது அந்த இது வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து 1000 ரூபாயாவது மினிமம் இருக்கணும். இந்த இடத்துல புரியுதுங்களா? மாசம் தான் 10,000 ரூபாய் பண்றேன்னு சொன்னார். நான் இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் கட்டிக்கிறேன், மினிமம் 1000 ரூபாய் கட்டுறேன். ஓகே, அவர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த 1000 ரூபாய் தீர என்ன பண்ணிக்கலாம், அவர் ரீசார்ஜ் பண்ணிட்டே வந்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஐடி 2.0 ஆன்லைன்லேயே ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அவருக்கு தனியாக ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஐடியா லாகின் பண்ணாருன்னா இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா நிறைய இடத்துல, கேஷ், கிரெடிட், நெட் பேங்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே அவர் வந்து அவருடைய லாகின்ல போயிட்டு அவர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அவரே. ஓகே, ஸோ இப்போ வந்து மினிமம், இப்போ இது ஒரு கொஸ்டினா நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெபாசிட்டா இருக்குன்னு சொன்னா அவங்க மினிமம் எவ்வளவு கட்டி அதை ஆரம்பிக்கணும்? மினிமம் பிசினஸ் தான் மந்த்லி 10,000 சிங்கிள் லொகேஷனுக்கு. மல்டிபிள் லொகேஷனா இருந்தால் 50,000 ரூபாய். பட் மினிமம் அமௌண்ட் வந்து என்னன்னா 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும். ஸோ பில்லிங் பொறுத்த வரைக்கும் என்ன சார் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லிங் ரைஸ் ஆன் மந்த்லி பேசிஸ், மாசம் பில்லிங். ஸோ பில்லிங் பொறுத்த வரைக்கும் இங்கே 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மந்த்லி பில்லிங்காகவும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஃபோர்ட்நைட் பில்லிங்காகவும் இங்கே கொடுக்கலாம். எப்பன்னு சொன்னால் ஒருவேளை ஹியூஜ் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம், பரவாயில்ல, ரொம்ப பிஸ்னஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்னா ஃபோர்ட்நைட் பில்லிங் கொடுக்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க. ஸோ 7th இது காமனாக இருக்கிறதா இந்த விஷயம், நம்ம ஈஸியாக இதை வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லி சில இடத்துல கொடுத்துக்கிறாங்க, சில இடத்துல 7th பை 7th. சரி, பை த 7th ஆன் த 7th சொல்லல இந்த இடத்துல. பை த 7th என்ன அர்த்தம்? 7ஆம் தேதிக்குள்ள 7 அல்லது 7 முன்னாடி வரைக்கும் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ த மந்த்லி பில் வில் பி ரைஸ்டு பை த புக்கிங் ஆஃபீஸ் பை த 7th ஆஃப் த ஃபாலோவிங் மந்த். பில் டேட், அதான் பில் டேட். 7ஆம் தேதிக்குள்ள அவர் வந்து கொடுத்துக்கலாம், மந்த்லி பில் வந்து கொடுக்கலாம். த கான்ட்ராக்டர் கஸ்டமர் செல் பே, அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாசம் கடைசிக்குள்ள கட்டணும். ஸோ தட் இஸ் த டியூ டேட். தட் இஸ் த என்ன சொல்ற, அந்த மாசம் கடைசிக்குள்ள பில் டேட்டு கொடுக்குற டேட்ல கடைசி டேட் தான் டியூ டேட். ஃபார் எக்ஸாம்பிள் முன்ன சொன்ன மாதிரி தான், 6வது மாசம் ஃபுல்லா பண்றோம்னா இன்னும் 7/7க்குள்ள அவருக்கு பில் ஜென்ரேட் ஆகும். 7/7க்குள்ள பில் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த மாசம் 31/7க்குள்ள ஒரு பணத்தை கட்டணும். அதான் டியூ டேட். ஒருவேளை மோர் தென் 50 lakhs வந்து அவர் வந்து பிசினஸ் பண்றாரு ஒரு மந்த்லிக்கு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இஃப் ஆப்டட் அவர் விருப்பப்பட்டாருன்னு சொன்னா ஃபோர்ட்நைட்லி அவர் பில் கொடுக்கலாம். அப்படி வந்து கொடுக்குறோன்னு சொன்னா இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி முன்ன பார்த்துருந்தாங்களா, டிஸ்கவுண்ட் நம்ம பார்க்காம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த டிஸ்கவுண்ட் வந்து செகண்ட் ஃபோர்ட்நைட்ல தான் நம்ம கொடுப்போம், 2வது ஃபோர்ட்நைட்ல தான் கொடுப்போம். அதாவது 50 லட்சத்துக்கு மேல பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த கொடுக்குற டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 2 சைக்கிளா நம்ம கொடுக்குறோம் பில்ல. அப்படி கொடுத்தாலும் முதல் சைக்கிள் அந்த டிஸ்கவுண்ட் ஆகாது, ஃபுல் அமௌண்ட் அவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். 2வது சைக்கிள் தான் அந்த ஃபுல் டிஸ்கவுண்ட்டுமே வந்து அவருக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? எவ்வளவு சார் இருக்கிறோம் பாருங்க. ஃபார் ஃபோர்ட்நைட் பில்லிங்கா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பில் வில் பி ரைஸ்டு 22nd. அப்போ எப்போ சார் கொடுப்பீங்க பில்லு?
ஸோ அதே மாதிரி ஃபோர்ட் நைட்னா என்ன, 1 to 15, அங்கிருந்து 7 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. 22ஆம் தேதி கரெக்ட். ஃபுல் மந்த்லி பில்லா இருந்தா 1 to 30, அங்கிருந்து 7 நாள். ஸோ 7th by 7th, இங்க by 22nd. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பில் வந்து 22ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து எவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க? நார்மலாவே வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் 30 நாள் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா இவர் எப்ப கூட கிடைக்கணும்? shall be paid on or before 7th day of the following month. அடுத்த பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பில் டேட்டுக்கு முன்னாடி 7ஆம் தேதிக்குள்ள ஒரு பணத்தை கட்டிக்கணும். ஸோ செகண்ட் ஃபோர்ட் நைட் பில் வந்து 7ஆம் தேதி கொடுப்பாங்க. அப்படி 7ஆம் தேதி கொடுத்துறாங்கன்னா ஸோ டிஃபால்ட்டா நமக்கே புரிஞ்சிடும், அந்த மாசம் கடைசிக்குள்ள அந்த பணத்தை கட்டணும். ஓகே. ஸோ ஒரு பில் மந்த்லி பில்லாவும் உங்களுக்கு கொடுக்கலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா 2 பில்லாவும் கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு டைம், 15 நாளைக்கு ஒரு டைம். அப்படி 2 மந்த் தான் ரெண்டு பில்லா கொடுக்குறாங்கன்னு சொன்னா முதல் பில் 22ஆம் தேதியும் 2வது பில் அடுத்த மாசம் 7ஆம் தேதி வரும். அப்படி கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாலும் அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது செகண்ட் ஃபோர்ட் நைட் பில்ல தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை அவர் கட்டலைனா இது நம்ம சொல்றதுதான், டியூ டேட்ல கட்டினா 12% பெர் ஆனம் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல தூக்கிடுவாங்க. The penalty will be imposed from the bill date. ஸோ அனெக்சர் எஃப்ல ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? நோ புக்கிங் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் வில் பி அலௌட் ஃப்ரம் த டிஃபால்ட்டிங் கஸ்டமருக்கு வந்து புக்கிங் பண்ணவே மாட்டோம். டியூ டேட்டுக்கு அப்புறம் 1 மந்த்ல ஒரு பில் கட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா புக்கிங்கே கிடையாது. டியூ டேட் அப்படிங்கிறது 31ஆம் தேதி டியூ டேட், அங்கிருந்து ஒரு மாசம் பார்ப்போம். 1 month ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் த பில் பேமெண்ட் அமௌண்ட். ஏன்னா பெனால்ட்டி இருக்கு இல்லையா, அப்படி பெனால்ட்டி போட்டாலும் அடுத்த மாசத்துல கட்டிடணும், அப்படியேதான் அர்த்தம். கட்டிடணும், கட்டினார்னா அவர் அடுத்து புக் பண்ண வரலான்னு அர்த்தம். அவர் 4 மாசம் 5 மாசம் தள்ளி கட்டுறாருனா கூட 12% அந்த ஃபைன் வந்து உண்டு. பட் என்னன்னா அவர் அந்த 1 மாசம் அந்த பில் டேட்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் கட்டாம இருந்தாருனாலும் கூட புக்கிங் பண்ணிட்டே நடந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 30ஆம் தேதி பில் வருது, 1/6 இருந்து 30 வரைக்கும் பில்லு வருதுன்னு சொன்னா அவர் 31/7ஆம் தேதி பில்லு வரும், 7/7 பில்லு வரும். 31/7 வரைக்கும் அவர் கட்டலாம், ஃபைன் இல்லாம கட்டலாம். அப்ப இந்த மாசம் ஃபுல்லா நம்ம புக் பண்ணிட்டு தான் இருப்போம். சரிங்களா? அந்த 31/7 இருந்து 31/8 வரைக்கும் அவர் கட்டாம விட்டாருன்னா 12% அவருக்கு வந்து பெனால்ட்டி போடுவோம். பட் புக்கிங் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே. அப்ப 31/8க்கு பின்னாடி அவர் கட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? புக்கிங் ஸ்டாப் ஆயிடும். பட் பெனால்ட்டி வந்து வந்துட்டே தான் இருக்கும். அந்த 2 மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு பில் வருது இல்லையா, அந்த மாசத்துக்குள்ள அவர் கட்டலைன்னா அதுக்கு அடுத்த பெனால்ட்டி அப்படி வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் பேமெண்ட் பில் ஈவன் ஆஃப்டர் 2 months இருக்குன்னு சொன்னா முன்னே நம்ம பார்த்துட்டோம். ஸோ சஸ்பெண்ட் ஆயிடும். அது பேங்க் கேரண்டில இருந்து பணத்தை தூக்கிட்டு சஸ்பெண்ட் ஆயிடும். ஒருவேளை வந்து திஸ் பீரியட் கேன் பி எக்ஸ்டெண்டட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகிறாங்கன்னு சொன்னா சிபிஎம்ஜி பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த பீரியடை வந்து 2 மாசம் பரவாயில்ல, அவங்க டைம் கொடுக்கலாம். நாமளும் ஒரு கவர்மெண்ட். பெனால்டி என்னன்னா நீங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க. இன்கேஸ் த கஸ்டமர் ஃபெயில்ஸ் டு மேக் த பேமெண்ட் பை த டியூ டேட்ல கட்டலைன்னு சொன்னா பெனால்டி 12% பெர் ஆனம்னு சொல்லிட்டாங்க. அந்த பில் ஷல் பி இம்போஸ்ட் பை த டிபார்ட்மெண்ட் அப்பான் த டிஃபால்ட்டிங் கஸ்டமர் டு பி கால்குலேட் ஆன் த டெய்லி பேசிஸ். ஸோ த பெனால்டி சொல்லிட்டாங்களா, இங்க என்ன சொல்றாங்க? நோ புக்கிங் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வில் பி அலௌடு ஃப்ரம் த டிஃபால்ட்டிங் கஸ்டமர் ஆஃப்டர் 1 month ஃப்ரம் த டியூ டேட். பாருங்க, இப்போ 1/6 இருந்து 30/6 வரைக்கும் அவர் வந்து பண்றாரு. ஸோ ஒரு 20,000-25,000 பண்றாருன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இவர் டியூ டேட் என்ன, பில் டேட் என்ன? பில் டேட் வந்து பாத்தீங்கன்னா 7/7, அதாவது 7/7 கிடையாது, 7/7க்குள்ள எந்த டேட்ல வேணாலும் அவர் பில் டேட் வரலாம். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எப்ப பணம் கட்டலாம்? லாஸ்ட் டேட்டு, தட் மீன் டியூ டேட். டியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா 31/7/2025 அவர் பணத்தை கட்டலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் அவர் கட்டினாருன்னா அவர் எவ்வளவு கட்டலாம்? 25,000 கட்டினா போதும் அவரு. ஸோ நம்ம இவ்வளவு நாள் கிரெடிட் கொடுக்குறோம் அவருக்கு. நம்ம இவ்வளவு நாள் வந்து அவருக்கு வந்து எந்த ஃபைன்ல எதுவும் போடுறதுல நம்ம அவர் 25,000 கட்டிக்கலாம். ஒருவேளை அவர் வந்து 31/7 கட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா 1/8/2025 இருந்து 12% பெர் ஆனம் டெய்லி பேசிஸ்ல வந்து அவருக்கு வந்து என்ன ஆகும்? பெனால்ட்டி வந்து போட்டுருக்காங்க. சீட் நல்லா பாருங்க, டெய்லி பேசிஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லி பேசிஸ். ஸோ வந்து 12% கொடுப்போம். எப்போ வரைக்கும்? 31/8 வரைக்கும் அவருக்கு வந்து அந்த மாதிரி கால்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புக்கிங் நடந்துட்டு தான் இருக்கும். டியூ டேட் வந்து இது, அங்கிருந்து 1 மாசம் வரைக்கும் அவர் பெனால்ட்டினா புக்கிங் நடந்துதான் இருக்கும். இந்த 1 மாசத்தை தாண்டி 1/9 இருந்து அவர் வந்து அப்பயுமே பணம் கட்டல, இந்த 31/8லயும் பணம் கட்டல,
1/9 இருந்து புக்கிங் ஸ்டாப்டு. புக்கிங் ஸ்டாப் பண்ணிடுவோம். நீங்க பணம் கட்டலீங்க, நீங்க புக்கிங் ஸ்டாப்னு சொல்லி நிறுத்திடுவோம் நம்ம. ஏன்னா இப்ப இந்த மாசத்துக்கு வர வாங்கியிருக்கிறோம் இல்லையா, அந்த 2 மாசம் கணக்கு வந்துருச்சு பாருங்க. 2 மாசம் பணம் கட்டலைன்னா சஸ்பெண்ட் ஆயிடும்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. 2 மாசம் கணக்கு வந்துருச்சா? எப்படி 2 மாசம் கணக்கு வந்துருச்சு? 1/6/36 ஒரு கணக்கு வந்துருச்சு. 1/7 to 31/7 வரைக்கும் கணக்கு வந்துருச்சு. அதுவும் இன்னொன்று சொல்ல போனா இந்த மாசம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமே கணக்கு வந்துடும். 3வது மாசமும் நம்ம வாங்கின மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ 1/9 இருந்து புக்கிங் வந்து ஸ்டாப் ஆயிடும் நமக்கு. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபைன் இருக்காதா சார்? ஃபைன் இருக்கும். ஃபைன் வந்துட்டே தான் இருக்கும். இந்த 1/7 இருந்து 31/7 வரைக்கும் 38 வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபைன் இல்லாம வாங்குவார். அப்ப இங்கிருந்து வந்து அந்த பழைய ஜூன் மாசத்துக்கு வந்து 12% போயிட்டு இருக்கும் 2 மாசத்துக்கு. இந்த ஜூலை மாசத்துக்கு வந்து இங்கிருந்து திரும்ப வந்து ஃபைன் ஸ்டார்ட் ஆகும் அவருக்கு. ஓகே. ஸோ புக்கிங் ஸ்டாப் பண்ணுவாங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த 1 month டியூ டேட்டுக்கு 1 month வரைக்கும் அவர் டைம் வந்து 12% கட்டிட்டாருன்னா ஓகே. அப்படி கட்டலைன்னா புக்கிங் ஸ்டாப்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க, அது புரியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு சொல்லுகிறது. டிசைனட் அத்தாரிட்டி டு சைன் த அக்ரிமெண்ட். யார் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம்னா, ஒரு சப் ஆஃபீஸ் தான் ஆஃபீஸா போஸ்டிங்கா புக்கிங்கா இருக்குன்னா டிவிஷனல் ஹெட் வந்து பண்ணலாம். HO MDG அப் டு HSG ஒன்னா இருந்தாலும் டிவிஷன் ஆஃபீஸ் பண்ணலாம். HOவா இருக்கு, GPO குரூப் பி ஆஃபீஸரா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஹெட் ஆஃப் த ஆஃபீஸே பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்களா? RMS யூனிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா டிவிஷனல் ஹெட் வந்து பண்ணலாம். BNPL புக்கிங் சென்டர், அதுக்குன்னு தனியாக இருக்கிற BNPL புக்கிங் சென்டர் இருக்குன்னு சொன்னா மேனேஜர் இன்சார்ஜ் ஆஃப் BNPL குரூப் பி லெவலா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க பண்ணிக்கலாம். BNPL புக்கிங் சென்டர்ஸ் பிலோ குரூப் பியா இருக்கிறாங்கன்னு சொன்னா டிவிஷனல் ஹெட். தனியா BNPL புக்கிங் சென்டர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி இடத்துல பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். சப் ஆஃபீஸ் அது சின்ன ஆஃபீஸ், அப்ப டிவிஷனல் ஹெட். யார் வரைக்கும்? HSG 1 வரைக்குமே டிவிஷனல் ஹெட் தான். அப்ப HO GPO குரூப் பி ஆஃபீஸரா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா சீனியர் போஸ்ட் மாஸ்டர் அல்லது GPO ஜெனரல் போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஹெட் ஆஃப் த ஆஃபீஸே பார்த்து பண்ணிக்கலாம். RMS யூனிட்ஸ் அது சின்ன யூனிட்ஸ், அதனால டிவிஷனல் ஹெட் பண்ணிக்குவாங்க. BNPL குரூப் பி ஆஃபீஸர் இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்களே பண்ணிக்கலாங்க. பிலோ குரூப் பி இருக்கிறாங்கன்னா டிவிஷனல் ஹெட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வந்து. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல்ல இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்க்காம வந்துட்டோம், இருங்க ஒரு நிமிஷம். அந்த டிஸ்கவுண்ட் சொன்னீங்களே சார், அது என்ன சார் தான் டிஸ்கவுண்ட் அப்படின்னா இதுதான். அது பாருங்க, கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொன்னா நீ வந்து 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் பண்றாங்கன்னு சொன்னா 10% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட். 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாயில இருந்து 5,01,000 இருந்து 25 லட்சம் வரைக்கும் பண்றாங்கன்னா 15% டிஸ்கவுண்ட். 25 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் பண்றாங்கன்னு சொன்னா 20%. 1 crore இருந்து 5 crore பண்றாங்கன்னா 25%. அப்போ 5 crore பண்றாங்கன்னு சொன்னா பார்ட்னர் மாதிரி உங்களுக்கு 30, எங்களுக்கு 70, 30% வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷனல் 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபார் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி ஆர் பெய்ட் புக்கிங்ல வந்து பண்றீங்கன்னு சொன்னா முன்கூட்டியே பணத்தை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா 1% + 1% இது இல்லாம அட்வான்ஸ் கஸ்டமருக்கு. அதே மாதிரி மந்த்லி ரெவென்யூ வந்து 25 லட்சம் வரைக்கும் மேல பண்றீங்கன்னா அடிஷனல் 2%. ஸோ இதெல்லாம் 2% அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொன்னா. ஸோ இது எல்லாரும் என்ன கண்டிஷன் சொன்னா புக்கிங் டேட்டா சுட் பி இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட். நீங்க வந்து CSV ஃபைல தான் கொடுக்கணும். CSV ஃபைல்ல உங்களுக்கு கமா செப்பரேட்டட் ஃபைல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது, எக்ஸல் ஃபைல் தான். அது ஒரு வேற ஃபார்மேட்ல இருக்கும். ஃபார்மேட் அந்த டைப் தான் வேற இருக்கும். நார்மல் எக்ஸல் தான். அது ஃபார்மேட் மாத்திட்டு கொடுப்பாங்க அவங்க. ஸோ அந்த புக்கிங் டேட்டா தான் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மேனிஃபெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு காலேஜா லீவா? உனக்கே நான் போய் 2 நாள் பேசிட்டு மியூட் போட்டீங்கன்னா பரவாயில்ல. கலைச்செல்வி மியூட் போட்டுங்க மேடம். அம்மா பேசாதேம்மா, கிளாஸ் நடக்குதுமா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ வாக்கிங் கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 2,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்றாங்கன்னா 5%. தட் மீன்ஸ் வாக்கிங் கஸ்டமர் யாரு? கான்ட்ராக்டே கிடையாது, அக்ரிமெண்டே கிடையாது. நான் வந்து ஒரு தனி கஸ்டமர். பட் நான் வந்து என்ன பண்றேன்னு சொன்னா நான் அவங்களுக்கு வந்து பிசினஸ் பண்றேன். இங்க பாருங்க, அவங்களுக்கு பாருங்க டெய்லி பேசிஸ். அந்த ஒரு நாள்ல நான் வந்து 2,000 ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ணா 5% கமிஷன் இருக்கு அவங்களுக்கு. டிஸ்கவுண்ட், கமிஷன் இல்ல, டிஸ்கவுண்ட். ஸோ இது நான் மோஸ்ட்லி யாருக்கும் சொல்றது இல்லை. நம்ம பண்றது 2,000 பிசினஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இருக்கு 5%. ஸோ அபவ் 1 lakh இருக்குதுன்னு சொன்னா 10%. ஸோ கன்சல்டேஷன் ஃபார் வாக்கிங் கஸ்டமர்ஸ் வந்து கிடையாது. அந்த கன்சல்டேஷன்னா வெவ்வேறு லொகேஷன்ல பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உண்டான இல்லை. ஒரே இடத்துல பண்ணாங்கன்னா மட்டும் தான் உண்டு. கான்ட்ராக்டர் கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கன்சல்டேஷன் வந்து உண்டு.
மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல பண்ணாலும் கூட, அதாவது மல்டிபிள் இந்த ரிஜிஸ்டர் லொகேஷன்ல, அந்த அக்ரிமெண்ட் இருக்கிற லொகேஷன்ல பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு அது உண்டு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் மட்டும் நமக்கு போதும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன இன்னைக்கு பார்த்துருக்குறோம்னு சொல்லி சொன்னா, ஸ்பீட் போஸ்ட்னா என்ன, ஸ்பீட் போஸ்ட் பார்சல்னா என்னன்னு பார்த்துக்கிறோம், அதோடைய டிஸ்கவுண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் வந்து நம்ம பண்ணித்தரோம், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டவுட்ஸ் பார்த்துட்டு கிளாஸ் போய்க்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ எவரிபடி. நாளைக்கு மேக்ஸ் கிளாஸ். தேங்க்யூ எவரிவன்.